இன்றைய நாளிதழ்களினுடைய முதல் பக்கத்தின் முக்கிய செய்திகள் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது, உத்தரகாண்ட் இமாச்சல பிரதேசத்தில் கனமழை, அதைத் தொடர்ந்து ஆறுகள் பொங்கி வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு, அதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் என்ற செய்தி தவறாமல் இடம்பெற்றிருக்கிறது. இந்த செய்தியை பொறுத்தவரை இமயமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இது போன்ற பருவமழை காலங்களில் கனமழையை எதிர்கொண்டு வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு தொடர்பான பாதிப்புகளை எதிர்கொள்வது ஆண்டுதோறும் வழமையாகிவிட்டது. ஆனாலும் கூட அதில் நமக்கு ஒரு எச்சரிக்கை இருக்கிறது. இயற்கை சீற்றத்தின் முன்னால் மனிதர்கள் கைகட்டி நிற்க வேண்டியிருக்கும், பேரிழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதைத்தான் இது உணர்த்துகிறது. அதே நேரத்தில் மனித தவறுகளும் கூட இது போன்ற பாதிப்புகளுக்கு காரணமாகி விடுகின்றன. மலைப்பகுதிகளில் விதிகளை மீறி கட்டிடங்கள் எழுப்பப்படுவது தொடங்கி பருவநிலை மாற்றங்கள் வரை இதற்கு பங்களிக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில் நாம் இது ஒரு கவனத்தில் கொள்ள வேண்டிய, எதிர்காலத்தில் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டிய செய்தி. சென்னை போன்ற பெருநகரங்களிலேயே மழை பெய்யும் பொழுது, கனமழை பெய்யும் பொழுது நாம் எதிர்கொள்ளும் பாதிப்புகள் அறிந்ததுதான். அப்படி இருக்கும்போது அது போன்ற மலைப்பாங்கான பகுதிகளில் மழை வெள்ளம் ஏற்படும் போது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அடைகின்ற துன்பம் என்பது சொல்லி மாளாது. இதை தவிர்த்து விட்டு முதல் பக்கத்தினுடைய முக்கிய செய்தி என்று பார்க்கும் பொழுது, இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கி இருக்கிறது என்ற செய்தி தவறாமல் இடம்பெற்றிருக்கிறது. இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தையை தொடங்கும் என்று கடந்த பிப்ரவரியில் அதிபர் ட்ரம்ப்பும் பிரதமர் மோடியும் கூட்டாக அறிவித்தார்கள். அதைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் தொடங்கின. ஒரு 5 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருந்த நிலையில்தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்திய பொருட்கள் மீது ஒரு 50 விழுக்காடு வரியை விதித்தார். அதைத் தொடர்ந்து அந்த வர்த்தக பேச்சுவார்த்தையை கிட்டத்தட்ட முடங்கி போய்விட்ட ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆனால் அது மீண்டும் தொடங்கி இருக்கிறது. 6வது சுற்று பேச்சுவார்த்தை டெல்லியில் நடந்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய துணை வர்த்தக பிரதிநிதி, இந்தியாவினுடைய வர்த்தக பிரதிநிதியும் அந்த பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் அந்த பேச்சுவார்த்தை நேர்மறையாகவும் அடுத்த கட்டத்திற்கு முன்னெடுத்து செல்லும் வகையிலும் இருந்ததாக இரு தரப்பும் கூறியிருக்கிறது. அது மட்டுமல்ல, விரைவில் வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்படும் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதுவும் இடம்பெற்றிருக்கு. ஆனால் இந்த செய்தியை பொறுத்தவரையில் நமக்கு சில கேள்விகள் இருக்கின்றன. இந்தியா அமெரிக்கா இடையே இந்த வர்த்தக ஒப்பந்தம் எட்டுவதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னவென்றால், இந்தியாவினுடைய வேளாண் மற்றும் பால் பொருள் சந்தையை அமெரிக்க பொருட்களுக்கு திறந்துவிட வேண்டும் என்று அமெரிக்கா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. அப்படி இந்திய வேளாண் சந்தையை அமெரிக்க பொருட்களுக்கு திறந்து விட்டமையானால், அல்லது பால் பொருட்கள் சந்தையை திறந்து விட்டமையானால், அது இங்க இருக்கக்கூடிய உழவர்களையும் விவசாயிகளையும் அதே போல பால் உற்பத்தியில் ஈடுபட்டவர்களையும் கடுமையாக பாதிக்கும். ஏனெனில் அமெரிக்க பொருட்களினுடைய விலை மலிவாகும் பொழுது இந்திய பொருட்களால் போட்டியிட முடியாது. அமெரிக்காவில் பயன்படுத்தப்படுகின்ற தொழில்நுட்பங்களும் அங்கு கொடுக்கப்படுகின்ற அந்த மானியங்களும் மிக அதிகம். அதோடு ஒப்பிடும் பொழுது இந்திய விவசாயிகளும் இந்தியாவில் பால் உற்பத்தியில் ஈடுபட்டிருப்பவர்களும் கடுமையான பாதிப்புகளை சந்திப்பார்கள் என்பதனால்தான் அந்த வர்த்தக உடன்பாடு தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியாத வகையில் ஒரு பேச்சுவார்த்தை முடங்கியது. இப்பொழுது அது ஆக்கப்பூர்வமாகவும் நேர்மறையாகவும் நடந்திருக்கிறது என்று சொன்னால், யார் விட்டு கொடுத்திருக்கிறார்கள் அல்லது யார் விட்டுக் கொடுக்க போகிறார்கள் என்கிற மிக முக்கியமான கேள்வி இருக்கிறது. அது மட்டுமல்ல, அமெரிக்க தரப்பு இந்தியா அமெரிக்க இடையான தற்போது வர்த்தகம் $200 பில்லியன், $191 பில்லியன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். $200 பில்லியன் இருக்கிறது. இதை $500 பில்லியன் உயர்த்துவதுதான் இந்த வர்த்தக ஒப்பந்தத்தினுடைய இலக்கு என்று அவர்கள் சொல்கிறார்கள். இப்பொழுது நாம் தான் அமெரிக்காவுக்கு அதிகமாக ஏற்றுமதி செய்கிறோம். அந்த வகையில் வர்த்தக உபரியில் இந்தியா இருக்கிறது, வர்த்தக பற்றாக்குறையில் அமெரிக்கா இருக்கிறது. $500 இந்த $500 பில்லியன் இந்த இருதரப்பு வர்த்தகம் உயர்மையானால், அப்படியானால் அமெரிக்க பொருட்கள் இந்திய சந்தையில் குவிக்கப்பட போகிறதா? அதனால் யார் பாதிக்கப்பட போகிறார்கள் என்கிற கேள்வி இருக்கிறது. இப்படி ஒரு கேள்விக்கு நடுவே தான் அதிபர் ட்ரம்ப் பிரதமர் மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார். தன்னுடைய அருமை நண்பருக்கு அவர் வாழ்த்து என்று சொல்லியிருக்கிறார். அவர் அதோடு நிறுத்திவிடவில்லை. மாறாக ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரை நிறுத்துவதற்கான நடவடிக்கைக்கு பிரதமர் மோடி ஆதரவளிப்பதற்கு நன்றி என்று அவர் கூறியிருக்கிறார். ஏற்கனவே அவர்தான் சொன்னார், ரஷ்யா உக்ரைன் போரை நடத்துவதே இந்தியா தான். இந்தியா அங்கிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி அவர்களுக்கு நிதி உதவி செய்வதால் தான் ரஷ்யா அந்த போரையே நடத்தி கொண்டிருப்பதாக அவர் சொன்னார். ஆனால் இப்பொழுது இந்த போரை நிறுத்துவதற்கு இந்தியா ஆதரவளிக்கிறது என்று அவர் சொல்கிறார் என்று சொன்னால், அதனுடைய பொருள் என்ன என்ற கேள்வி எழுகிறது. கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தப் போகிறதா அல்லது அது தொடர்பாக வலியுறுத்துகிறதா என்ற கேள்வி இருக்கிறது. அதே நேரத்தில் பிரதமர் மோடியும் கூட அதிபர் ட்ரம்புக்கு அந்த பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்ததற்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இரு தரப்புக்கும் நன்மை தரக்கூடிய வகையில் இந்த இருதரப்பு உறவுகளை முன்னெடுத்து செல்வதற்கு எப்பொழுதுமே இந்தியா துணை நிற்கும் என்று மோடி மிகவும் எச்சரிக்கையாக அந்த சொற்களை அவர் பயன்படுத்தியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இதை விடுத்துவிட்டு அரசியல் அரங்கில் அதிர்வலைகள் என்று பார்க்கும் பொழுது, எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்தது தவறாமல் எல்லா நாளிதழ்களிலும் முதல் பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. அந்த சந்திப்பில் என்ன பேசப்பட்டது என்கிற விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை.
ஒன்று அமித்ஷா தரப்பு அதை வெளியிட வேண்டும், எடப்பாடி பழனிசாமி தரப்பு வெளியிட வேண்டும். ஆனால் இரு தரப்பும் இதுவரை வெளியிடவில்லை. இனிமேல் வெளியிடுவார்களா என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் அதை பற்றி ஊகங்களாக பல்வேறு செய்திகள் நாளிதழ்களில் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக தினகரன் நாளிதழானது இந்த அதிமுகவில் சமரச முயற்சி தோல்வியடைந்து விட்டது, இந்த மாதிரி டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா இவர்களை அதிமுகவில் மீண்டும் சேர்த்து கொள்ளுமாறு அமித்ஷா வலியுறுத்தியதாகவும் அதை திட்டவட்டமாக எடப்பாடி பழனிசாமி நிராகரித்து விட்டதாகவும் இதனால் அந்த முயற்சியை தோல்வியில் முடிவடைந்து விட்டது என்பது போல தினகரன் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் என்ன நடந்தது என்று நமக்கு தெரியாது. ஆனால் அந்த சந்திப்பு அவ்வளவு தூரம் மகிழ்ச்சியாக நடைபெறவில்லை என்பதைத்தான் நாம் கண்ட காட்சிகள் நமக்கு உணர்த்துகின்றன. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியை நோக்கி டிடிவி தினகரன் சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். தன்மானம்தான் முக்கியம் என்று சொல்லும் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றது ஏன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சு சாத்தான் வேதம் ஓதுவது போல இருக்கிறது, துரோகத்தை பற்றி அவரெல்லாம் பேசலாமா என்பது போல அவர் சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அதில் கூவத்தூரில் நடைபெற்ற சம்பவங்கள் சிலவற்றை அவர் விவரித்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். பாஜக தான் ஆட்சியை காப்பாற்றி கொடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கி அந்த ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது சசிகலா தான் என்று டிடிவி தினகரன் சொல்கிறார். ஏனெனில் அந்த கூவத்தூரில் தங்கியிருந்த பொழுது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேண்டும் என்று சசிகலா விரும்பினார். அதன்படியே எம்எல்ஏக்களிடம் கையெழுத்து பெறப்பட்டது. அப்பொழுது கூட தன்னுடைய பெயரை சொன்னால் எல்லோரும் கையெழுத்து போட மாட்டார்கள், எனவே தன்னுடைய பெயரை சொல்ல வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டதாக டிடிவி தினகரன் கூறுகிறார். இதன் பிறகு ஒரு 18 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி தான் வேண்டாம் என்று சொன்னார்களே ஒழிய ஆட்சி வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆட்சிக்கு எதிராக அவர்கள் எதுவும் செய்யவில்லை என்பது போன்ற சில விளக்கங்களையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது அவரை முதலமைச்சர் பதவியில் உட்கார வைத்து அந்த ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தது தாங்கள், ஆனால் அவர் பாஜகவிற்கு நன்றி கடன் பட்டிருப்பதாக அவர் சொல்கிறார். தன்னை வெளியேற்றிய போது கூட அது பாஜகவினுடைய வலியுறுத்தலை ஏற்றுத்தான் வெளியேற்றியதாகவும் அவர் சொல்லிக் கொண்டார். இப்பொழுது அவர் டெல்லி செல்கிறாரே என்பது போன்ற அந்த கேள்வி அவர் எழுப்பியிருக்கிறார். இதை தவிர்த்து விட்டு புவிசார் அரசியல் நகர்வுகள் என்று பார்க்கும் பொழுது காசாவில் இனப்படுகொலை நடைபெற்று வருவதாக ஐநா மாமன்றம் ஒரு கண்டுபிடிப்பை செய்திருக்கிறது. கிட்டத்தட்ட 64,000 பேரை அவர்கள் கொன்று குவித்து விட்டார்கள். அங்கு எதுவுமே இல்லை, சின்னாபின்னமாகி சிதிலமடைந்து கிடக்கும் கட்டிடங்கள் தான் இருக்கின்றன. ஆனால் இப்பொழுதுதான் ஐநா சபை அங்கு இனப்படுகொலை நடைபெறுவதாக கூறி வருகிறது. இவ்வளவுக்கு பிறகும் கூட இஸ்ரேல் அங்கு தாக்குதலை நிறுத்தவில்லை, தரைவழி தாக்குதலையும் தொடங்கி இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் எங்கு செல்வது என்று தெரியாமல் சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறார்கள், படுகொலை செய்யப்படுகிறார்கள். இப்பொழுதுதான் அந்த ஐநா சபை இந்த இனப்படுகொலை என்று கண்டுபிடித்திருக்கிறது. ஆனால் அப்படி கண்டுபிடித்திருப்பதால் என்ன பயன் என்கிற கேள்வி நமக்கு எழுகிறது. காரணம், ஐநா மாமன்றத்தினுடைய எந்த உத்தரவையும் எந்த விதியையும் அமெரிக்காவோ இஸ்ரேலோ மதிப்பதில்லை. மாறாக இந்த இரு நாடுகளும் ஐநாவினுடைய உத்தரவுகளை கழிவறை காகிதங்களைப் போலத்தான் கருதுகிறார்கள் என்பது நமக்கு தெரிந்ததுதான். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஏதேனும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் வேலை நடக்கும். ஆனால் அங்கு கூட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அமெரிக்கா தனது ரத்து அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீர்மானத்தை ரத்து செய்துவிடும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த காசா மக்களுக்கு நாம் பரிதாபப்படுவதை தவிர வேறு என்ன செய்ய முடியும் என்று தெரியவில்லை. இது தவிர அரசியல் அரங்கில் முக்கியமான செய்திகள் என்று புவிசார் அரசியல் முக்கியமான செய்திகள் என்று பார்க்கும் பொழுது இந்த இஸ்லாமிய நாடுகள் கூட்டாக ஒரு இராணுவ கூட்டமைப்பு உருவாக்குவதென திட்டமிட்டிருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதுவும் கூட ஒரு பயனற்ற செய்தி தான். ஏனெனில் இந்த வளைகுடா நாடுகள் எண்ணெய் வளத்தை நம்பியிருக்கிற நாடுகள் இந்த எண்ணெய் வளத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த பணத்தை அமெரிக்காவில் கொண்டு போய் தான் முதலீடு செய்கிறார்கள். எனவே அமெரிக்காவை அவர்கள் எப்பொழுதேனும் பகைத்துக் கொள்ள முடியுமா என்பது தெரியவில்லை. கண்ணில் பட்டதில் கவனம் ஈர்த்த செய்திகள் என்று பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடிகளுடைய எண்ணிக்கை 68,000 74,000 உயர்கிறது. தமிழ்நாட்டிலும் கூட அடுத்த மாதத்தில் அந்த வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் தொடங்கும் என்ற செய்தி. அதே போல பெட்ரோலில் எத்தனால் கலப்பு 20% மேல் உயராது என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி சொல்லியிருப்பது. குறிப்பாக இந்த பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நடைபெற்ற போது அதில் 3வது நாட்டின் தலையீடு ஏதும் இல்லை என்று பாகிஸ்தான் தரப்பும் தற்போது உறுதிப்படுத்தியிருக்கு. ஏற்கனவே இந்தியா அதை தொடர்ந்து சொல்லி வருகிறது. தற்போது அந்த பாகிஸ்தான் தரப்பும் உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஹர்ஷினி.